ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th சாப்டர் 6ல் இருக்க எக்ஸசைஸ் 6.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின்னா ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் த height 30 meter the angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of second tree. ஓகேவா? இப்போ வந்து ஒரு ட்ரீ இருக்குது, ஃபர்ஸ்ட் ட்ரீ. இது வந்து செகண்ட் ட்ரீ. ஓகேவா? இது அதை விட கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. ஓகேவா? இது கிரவுண்டு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சின்ன ட்ரீ ஃபர்ஸ்ட் ட்ரீ பார்த்தீங்களா, இது வந்து 13 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த சின்ன ட்ரீலேருந்து மேலே பார்த்தா அது என்ன ஆங்கிளில் பார்க்குறோன்னா 45 டிகிரியில் பார்க்குறோம். அடுத்து அதே ட்ரீலேருந்து அந்த டாப்லேருந்து இந்த பாட்டம் பார்க்குறோன்னா, இந்த செகண்ட் ட்ரீயோட பாட்டம் பார்த்தோன்னா இங்கே ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து 30 டிகிரியில் பார்க்குறோம். ஓகேவா? இந்த டாப்லேருந்து இந்த பாட்டமுக்கு பார்க்குறோன்னா 30 டிகிரி பார்க்குறோம். இங்கே டிப்ரெஷன் வந்து 30 டிகிரினா எலிவேஷனும் 30 டிகிரி தானே வரும். அப்போ இங்கேயும் 30 டிகிரி தான் வரும். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இந்த சின்ன மரத்தோட ஹைட்டு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் மரத்தோட. அடுத்து செகண்ட் மரத்தோட ஹைட்டு கேட்குறாங்க. இங்கே 30 டிகிரினா சேம் இந்த சின்ன மரத்துலேருந்து இந்த பெரிய மரம் வரைக்கும் ஹைட் ஒன்று 30 மீட்டர் தானே வரும். அப்போ 30 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி சி டி, சாரி டி இங்கே போட்டுக்கோங்க. இங்கே நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம், எம்ஏஎன்ஓ எது வேணால் போட்டுக்கலாம், உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. சரியா? இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த செகண்ட் மரத்தோட செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து 30 மீட்டர்னு தெரியும். இது தெரியாதனால நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த எக்ஸை கண்டுபிடிச்சினா எக்ஸையும் இந்த 30 ப்ளஸ் பண்ணால் இந்த மரத்தோட மொத்த ஹைட்டு தெரிஞ்சிருமா? வாங்க டெஃபினேஷனாக எழுதுற பாருங்க. given equal AB வந்து என்ன 30 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து ACB முக்கோணம் ACB 30 டிகிரி. நெக்ஸ்ட் வந்து DAE முக்கோணம் DAE வந்து 45 டிகிரி. ஓகேவா? இதில் வந்து AB 30 மீட்டர்னா சியும் 30 மீட்டர் தானே, சியும் 30 மீட்டர். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுக்கிறோன்னா 45 டிகிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? 45 டிகிரி எடுத்தோன்னா ஆப்போசிட் என்ன நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அர்ஜென்ட் வந்து என்னன்னு தெரியாது. அப்போ அர்ஜென்ட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? அர்ஜென்ட் கண்டுபிடிச்சிடலாம். tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அர்ஜென்ட். ஆப்போசிட் என்ன எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அர்ஜென்ட் வந்து ஏஇ. ஓகேவா? tan 45 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து tan 45 டிகிரியோட மதிப்பு என்ன 1 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ ஏஇன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நம்ம நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒய்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஏக்கு பதிலாக நம்ம ஒய் போட்டுக்கலாமா? இப்போ ஒய் வந்து இந்தாண்டு கொண்டு வந்துடலாம். ஒய் கொண்டு வந்துட்டோன்னா ஒய்யோட மதிப்பு என்ன எக்ஸ். ஓகேவா? ஒய்யோட மதிப்பு எக்ஸ். அடுத்து வந்து tan 30 டிகிரி போடலாமா? tan 30 டிகிரினா ஈக்குவல் டு அதே ஆப்போசிட் பை அர்ஜென்ட் தான். இப்போ வந்து tan 30 டிகிரியோட இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோன்னா ஆப்போசிட் என்ன 13 மீட்ரு. அர்ஜென்ட் வந்து இங்கே ஒய்க்கான மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ். இதுதான் அதோட மதிப்பு, எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? tan 30 டிகிரியோட மதிப்பு என்ன 1/√3 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன 30 மீட்டர் பை ஒய்யோட மதிப்பு எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்குமா, அப்போ எக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த √3 இருக்கு பார்த்தீங்களா, √3 இந்தாண்டியும் எக்ஸ் இந்தாண்டியும் கொண்டு வந்துடலாம். இதை இப்படியும் இதை இந்தாண்டியும் கொண்டு வந்துடலாம். இது வகத்தில் இருக்கிறது இந்தாண்டு வந்தால் பெருக்கலாயிரும், இந்தாண்ட வகத்தில் இருக்கிறது இந்தாண்டு போனால் பெருக்கலாயிரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு √13 இன்ட்டு √3. இப்போ இதை இன்ட்டு பண்ணலாமா? 13 இன்ட்டு √3 மதிப்பு என்ன 1.732. ஓகேவா? இப்போ இது இன்ட்டு பண்ணனா 22.516 வரும். இதுதான் எக்ஸோட மதிப்பு. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? எக்ஸோட மதிப்பு என்ன 22.516. இப்போ இதையும் இந்த 30 மீட்டரையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அப்போது ஃபுல் இதை எழுதிக்கலாம். ஹவுஸோட இந்த ட்ரீயோட ஃபுல் ஹைட்டு டிசி ஈக்குவல் டு சிஇ ப்ளஸ் டிஇ.
ஓகேவா? சி என்ன 13 ப்ளஸ் டி என்ன 22.57 எடுத்துக்கோங்க. ஏன்னா 5க்கு மேலே இருக்குதா, அப்போ இங்கே 5 2 சாரி 1 ப்ளஸ் 1 கூட இன்னொன்று கூட்டினா 2 ஓகேவா? 22.52. இப்போ இதை ப்ளஸ் பண்ணோன்னா என்ன ஆன்சர் வரும்? 35.52 மீட்டர். ஓகேவா? இப்போ டிசி கண்டுபிடிச்சாச்சு. டெஃபினிஷன் இங்கே எழுதிக்கலாம். therefore ends the height of the secondary. இந்த மாதிரி டெஃபினிஷன் எழுதிக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே டெஃபினிஷன் இந்த மாதிரி கீழே ப்ரூவ் பண்ணதை கண்டுபிடிச்சதை கீழே எழுதி போடுங்க. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. எக்ஸாமில் ஒரு மார்க் சேர்த்தியே கிடைக்கும். ஓகேவா? 35.52 மீட்டர் இதுதான் ஆன்சர். செகண்டரியோட ஹைட்டு. ஓகேவா? எதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.